தன்னுடைய கட்சி நிர்வாகி ஐசியூவில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. இன்னைக்கு மறுபடியும் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய் மறுபடியும் எமர்ஜென்சி வார்டுக்கு அவங்கள மாற்றி இப்படி உயிருக்கு போராடி வரக்கூடிய நிலையில் அஜிதா ஆக்னல் அப்படின்றவங்க தமிழ்நாட்டில் அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நிர்வாகியை அனுப்பி அவங்கள போய் மருத்துவ நல விசாரிச்சிருக்கலாம், மருத்துவ உதவி பண்ணியிருக்கலாம். எதுவுமே பண்ணலை, அவங்கள கூப்பிட்டும் பேசலை. ஆனால் இந்த விஜய் பார்த்தீங்கன்னா மலேசியா கிளம்பி போயிட்டு இன்னைக்கு கொண்டாட்ட மனநிலைக்கு மாறிட்டார். ஏற்கனவே கரூரில் 41 பேர் தன் கண்ணு முன்னாடி இறந்துகிட்டு இருக்கும் போதே இவர் தெரிச்சு ஓடி வீட்டுக்குள்ளே போய் பூட்டிக்கிட்டவர் தான். சரி, இது விஜயாவது இப்படி இருக்கிறாரு. நேற்று வரைக்கும் அக்கா அக்கான்னு பேசின விஜய் ரசிகர்களாவது அந்த அக்காவை போய் பார்த்து நலன் விசாரிப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவனுங்களுமே பாருங்க, இன்னைக்கு மலேசியாவில் விஜய் யார் தெரியுமா, மலேசியாவே விஜய் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு, ஸ்தம்பிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல ஃபேக் போட்டோஸ்களை பரப்பிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மலேசிய போலீஸ் விஜய்க்கு பல கட்டுப்பாடுகளை போட்டிருக்கிறாங்க. விஜய்க்கு மட்டுமல்ல, விஜய் ரசிகர்களுக்கும் போட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் ஸ்பீச் பேசக்கூடாது, நீங்கள் வரக்கூடிய ரோட் ஷோ நடத்தக்கூடாது, அதே போல் லைவ் டிவியில் கூட பொலிட்டிக்கல் மெசேஜ் வரக்கூடாது, ஹேண்ட் பேண்ட் கட்டுறதோ, பேட்ஜில் வர்றதோ, அம்பர்லா கொண்டு வர்றதோ, இதில் எதுலேயுமே கட்சியுடைய எதுவுமே வரக்கூடாது. குறிப்பாக மஞ்சள் சிவப்பு கலரில் வந்துட்டு ட்ரெஸ்ஸு போடக்கூடாது. அது சம்பந்தமாக எந்த பொருள் இருந்தாலுமே ரூல்ஸ் மீறினு சொல்லிட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ராயல் மலேசியா போலீஸ் பல கட்டுப்பாடுகளை போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த கட்டுப்பாடை இவனுங்க மதிக்கிற மாதிரியே இல்லைங்க. பார்த்தீங்கன்னா குழந்தைகளை கூட்டிகிட்டு வர்றாங்க, ஏர்போர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு விஜயை பார்க்க வைக்கணும் அப்படின்றதுக்காக லைனில் நிற்கிறாங்க. அதுபோக காரில் மேலே குழந்தைகளை உட்கார வச்சுட்டு விஜய் போகிற வழியில் அந்த குழந்தைக்கு விஜயை காட்டணும்னு சொல்லி உட்கார வச்சுருக்கிறாங்களே. இதான் குழந்தைகளுடைய ஃபோட்டோ போடக்கூடாதுன்றதுக்காக அதை நான் தவிர்க்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, போலீஸ் பொலிட்டிக்கல் ரீதியாக எதையுமே பண்ணக்கூடாதுன்னு. நீ என்ன சொல்கிறது, மலேசியாவே எங்கள் அண்ணன் கட்டுப்பாட்டில் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர்லேருந்து கிளம்பியிருக்கு ஒரு கோஷ்டி. அந்த கோஷ்டி ஃபோட்டோவே போட்டிருக்கிறாங்க. பேனரில் வந்து விஜய் தாவேக்கா துண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி நாங்கள் வந்து மலேசியாவுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேனரை காட்டி மலேசியா ஊருக்குள்ளே கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே தடை போட்டிருக்கிறாங்கல்ல, அந்த தடையை மீறி போனால் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கு விஜய்க்கு தான் பிரச்சனை வரும்ன்றது தெரியும். இவங்களுமே போனாலுமே பெர்மிட்டை கட் பண்ணி விட்டு வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுருவாங்கன்னு தெரியும். சிங்கப்பூர்ல பொழைக்க போன இடத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன ஆகுறது? அப்ப இதெல்லாம் தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களே தெரியல. இது மட்டும் இல்லைங்க, ஏற்கனவே சிவப்பு மஞ்சள் கலர்ல எதையுமே போட்டுறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே. ஆனா அதையும் மீறி ஸ்டேடியத்துக்கு முன்னாடி மஞ்சள் சிவப்பு கலர்ல டெக்ஸ்ட் போட்ட படங்கள் போட்ட புகைப்படத்தை வச்சுக்கிட்டு அந்த ஸ்டேடியத்துக்கு முன்னாடி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. உன்னை உள்ளே விடுவாங்களா? எவ்வளோ காசு கட்டி உள்ளே வந்திருப்ப, இந்த பிரச்சனை உனக்கு தேவையா? இதை விட கொடுமை என்ன தெரியுமா, விஜய் மலேசியாவில் ப்ரோக்ராம் பண்ண உடனேயே மலேசியாவே விஜய் கண்ட்ரோல்ப்பா பாருங்க டிராஃபிக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ஃபோட்டோக்களை பகிர்றாங்க, வீடியோக்களை பகிர்றாங்க. அதெல்லாம் என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க பகிரக்கூடிய முதல் ஃபோட்டோ சிங்கப்பூர் மலேசியா பார்டரை வந்து திறந்த உடனேயே மிகப்பெரிய அளவுக்கு டிராஃபிக் ஆயிருக்கு 2022ஆம் ஆண்டு. அந்த ஃபோட்டோவை போட்டு பாருங்க, விஜய் வர்றதுனால மலேசியாவே ஸ்தம்பிச்சு போச்சு, டிராஃபிக்கை பாருங்க, மக்கள் கூட்டத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு புகைப்படத்தை வெளியிட்டு வருவதை பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சீனாவில் டிராஃபிக் ஜாமான வீடியோ வைரல் ஆச்சு, அக்டோபர் மாதம் வைரல் ஆச்சு. அந்த வீடியோவை எடுத்து போட்டு பாருங்க, விஜய் வர்றதுனால ஒட்டுமொத்த மலேசியாவுமே ஸ்தம்பிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புகைப்படத்தை பரப்புறான். இதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுமா, ஏர்போர்ட்டில் வந்துட்டு அந்த லைனில் நிற்கிறவன் கூட விஜய் ரசிகர் தானா, அவன் மலேசியாவுக்கு ஊர் போய்கிட்டு இருக்கான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா இவனு விஜய் ரசிகர் தான். பாருங்க, மலேசியா ஏர்போர்ட்டே எவ்வளோ கூட்டத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களே விஜய் ரசிகர்களாக எழுதுறாங்க. விஜய் கரூர் விஷயத்துல எப்படி நடந்து கொண்டார், அவர் ரசிகர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு சொல்லி விசாரிச்சிருப்பாங்களா என்ன தெரியல. இப்போ புதுசாக 4 கண்டிஷன் போட்டிருக்கிறாங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னா, 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை ஸ்டேடியத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடாதுன்றத கண்டிஷன். இவனுங்க பாருங்க, இப்படிலாம் வந்து நடக்கும், காலிச்சாரா கிடக்கும், இங்கேருந்து ஆளுகளை கூட்டிகிட்டு போகணுன்றதுக்காக குழந்தை குட்டியோடு போயிருக்கானுங்க விஜயை பார்க்கறதுக்கு. அங்கே போன்னு பார்த்தா இப்போ பிள்ளைகளை உள்ளே விடக்கூடாதுன்ற ஒரு கண்டிஷனை போட்டதுனால இவங்க என்ன பண்ண போகிறாங்க, பிள்ளையை விட்டுட்டு ஸ்டேடியத்துக்குள்ளே போனாலும் போயிடுவானுங்க. ஏன்னா இப்படியான கூட்டம் கரூரில் நடந்த பின்னும் கூட குழந்தைய கூட்டிகிட்டு ஈரோடுக்கு வந்த கூட்டத்தை நம்ம பார்த்தோமா இல்லையா, செஞ்சாலும் செய்வாங்க. அப்போ 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை கொண்டு வரக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. 2வது கண்டிஷன், ஒரு தடவை ஸ்டேடியத்துக்குள்ளே வந்துட்டா அப்படின்னா மறுபடியும் ஸ்டேடியத்தை விட்டு வெளியே போகக்கூடாது, வெளியே போனால் திருப்பி உள்ளே விட மாட்டோன்றாங்க. இது மிக முக்கியமான கண்டிஷன். இந்த கண்டிஷன் எதுக்காக போடுறாங்கன்னா, இவன் வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடுவான், வெளியே போயிட்டு அதை ஏதாவது பண்ணிக்கிட்டு திருப்பி உள்ளே வந்துக்கிட்டு இருப்பான், அப்போ வெளியாட்கள் யாராவது உள்ளே வந்துடுவாங்க. இப்படியான விஷயம் எதுவும் நடந்துடக்கூடாது, உட்கார்ந்த இடத்த விட்டு நகரக்கூடாது அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர்களை
அந்த சேர்லே உட்கார வச்சிருக்கு மலேசியன் போலீஸ். மூணாவது கண்டிஷன் என்னன்னா, வெளியே இருந்து சாப்பாடு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக சாராயத்தை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. குடிகார பையனே முடிவு பண்ணிட்டாங்க போல, குடிச்சிட்டு ஆட்டம் போட்டானா இவனால அங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, இவனால ஸ்டேடியத்துக்குள்ள பல்வேறு பிரச்சனைகள் கிளம்பிடக்கூடாது, நெருசடி உருவாயிடக்கூடாதுன்றதுக்காக குடிச்சிட்டு வரக்கூடாது, குடியாரத்தனமா பாட்டில் எடுத்துகிட்டு வரக்கூடாது, சாப்பாடு எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்ற கண்டிஷனை போட்டிருக்கிறாங்க. ஸ்நாக்ஸ் கூட வாங்குவதற்கு வெளியே போயிட்டு வர முடியாது, அந்த சேர்லேயே உட்காரணும். இது 4வது கண்டிஷன் தான். கையை கட்டிக்கிட்டு உட்கார்றா அப்படின்ற மாதிரி ப்ரொஃபஷனல் கேமராவை வந்து கொண்டு வந்துட்டு கேமராவை எந்திரிச்சு நின்றுட்டு விஜய் தரல அப்படின்னு சொல்லிட்டு சேர் மேலே ஏறி நிற்கிறது, ட்ரோன் கேமராவை பறக்க விடுறது, நிகழ்ச்சியை வந்து கெடுக்கிற மாதிரி ட்ரோனை வந்து பறக்க விடுறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கட்சி கொடியை கொண்டு வர்றது, வெப்பன்ஸ் ஏதாவது ஆயுதங்களை கொண்டு வர்றான்னா அதை தடுக்கிறது, லேசர் பாயிண்டர்ஸ் வச்சு விஜயை நான் வந்து பாருங்கள் லைட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சிலிமிசங்கள் பண்ண அப்படின்னா அதையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது முழுக்க எல்லாத்துக்குமே தடைப்பட்டிருக்கான். அப்போ என்ன, உள்ள வர்றியா, சேரில் உட்காரியா, குதிச்சுக்க, கத்திக்க, என்ன பண்ணிக்க, ஆனால் கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும், எதையும் பண்ணக்கூடாது, வெளியே போகக்கூடாது, ஒழுங்காக கையை கட்டிட்டு பேசாமல் உட்காரு, ஒரு இடத்துல தான் இருக்கணும், வேறு இடத்துக்கு நகரக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ராயல் மலேசியன் போலீஸ் ஸ்டேடியத்துக்குள்ளேயும் ஆர்டரை போட்டிருக்கிறாங்க, கண்டிஷனை போட்டிருக்கிறாங்க. விஜய் ரசிகர்களை இதை விட கேவலப்படுத்த முடியாதுங்க. அதாவது ஒரு கட்டுப்பாடுகள் என்பது தமிழ்நாடு அரசாங்கம் இதே மாதிரி தான் விதிச்சிச்சு, குழந்தைகள் வரக்கூடாதுன்னு. உலகத்தில் இல்லாத அளவுக்கு கட்டுப்பாடுகளை போடுறாங்க. ஸ்டாலின் சார் இது நியாயமா அப்படின்லாம் கேட்டீங்கல்ல, நீங்கள் மலேசியா போடுறாங்களே, ஏன் போடுறாங்க? நீங்கள் உங்களுடைய வாழ் சும்மா இருக்க மாட்டேங்குது. நீங்கள் ஒரு ரசிக மனப்பான்மையை தாண்டி ஜோம்பி மனநிலைக்கு போகிறீங்க. ஐயோ விஜயை பார்த்துட்டேன், ஐயோ விஜயை பார்த்துட்டேன் அப்படின்ற கொண்டாட்ட மனநிலைக்கு போய் ஒருத்தன் கீழே அடிபட்டு செத்துக்கிட்டு துடிச்சிக்கிட்டு இருந்தால் கூட அவனை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அவனை கழுத்தில் மிதிச்சுட்டு போகக்கூடிய செயல்களில் நீங்கள் ஈடுபடுறீங்க. ஒரு சுய ஒழுக்கம் கட்டுப்பாடு என்பது உங்களுக்கு சுத்தமாக கிடையாது, சேரை உடைப்பீங்க. அப்போ இது போன்ற விஷயங்களை நீங்கள் பண்ணுவதனால தான் மலேசியா வரைக்கும் உங்களுடைய பேர் கெட்டு போய் கிடக்கு, நாரி போய் கிடக்கு. கரூர் சம்பவத்தை விஜய் எப்படி ஹேண்டில் பண்ணாருன்றதை மலேசியா போலீஸ் கூட பார்த்து இன்னைக்கு உங்களை கைகாலை கட்டி போட்டு சேரில் உட்கார வைக்கக்கூடிய நிலைமை என்பது வந்திருக்கு. இதில் விஜய் ரசிகர்களை தாண்டியோ பரிதாபத்துக்குரிய ஒரு நபர் அப்படின்னா யார் தெரியுமாங்க? அந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய ஏற்பாட்டாளர் தாங்க. அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் மாலிக் தஸ்தகீர். இவருக்கு வந்து ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகள் அவர் சந்திச்சிருக்கிறாரு. இப்போ விஜய் மாதிரியே பார்த்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டு கபாலி பட ஷூட்டிங் வந்து அங்கே நடக்குது. விஜய்க்காவது இங்கே ஏர்போர்ட்டில் ஒரு பேர் இல்லை, சும்மா கொஞ்சம் பேர் தான். ஆனால் ரஜினிக்கெல்லாம் அவ்வளோ பெரிய கூட்டம் இருந்துச்சு. நீங்கள் ரஜினி ரசிகர்கள்லாம் அதை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அப்படி ஷூட்டிங் நடந்த இடத்துல ஒரு காரை இவங்க வந்து அந்த ஹையர் பண்ணியிருப்பாங்களா, லோக்கல் காரை, அப்படி அந்த காரை வந்துட்டு ஒரு விலையுயர்ந்த காரை வந்துட்டு ஹைஜாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார் கம்பெனி இப்போ விஜய் நடத்துகிறார நிகழ்ச்சி அவர் மீது ஒரு கேஸே போட்டிருக்கிறாங்க. அப்போ இவர் என்ன விளக்கம் கொடுத்தாருன்னா, ஏங்க நான் வந்து ஹைஜாக்லாம் பண்ணலைங்க, அங்கே செக்யூரிட்டி வந்து லேப்சஸ் ஆயிருச்சு, செக்யூரிட்டி சரியில்லை, அதனால் ரஜினிகாந்தை நாங்கள் கோலாலம்பூர்லேருந்து வேறு இடத்துக்கு மலாக்கா அப்படின்ற பகுதிக்கு மாற்றுறோம், அதனால தான் காரை அப்படி கூட்டிகிட்டு போனோன்றப்ப அந்த பகுதியெல்லாம் டெஸ்டினேஷனாக இவங்க சொல்லவே இல்லை, எங்கள் காரை இவங்க அத்துமீறி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். 2015 இது நடந்துச்சு. அது போக 2023ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா மலேசியாவுடைய ஆன்டி கரப்ஷன் கமிஷன் இவரை கைதே பண்ணியிருக்கிறாங்க. இவர் மீது என்ன கேஸ் போட்டாங்கன்னா, ஆன்டி மணி லாண்டரிங், ஆன்டி டெரரிசம் ஃபினான்சிங் அண்ட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட் 2001. நம்ம எப்படி பிஎம்எல்ஏ நீங்கள் இடி சொல்கிறோமோ அதே மாதிரி அங்கே அம்லா ஏஎம்எல்ஏ அந்த வழக்கின் பிரிவின் கீழே அவர் கைது பண்ணி பின்பு இவரை விசாரித்து பெயிலில் விட்டுருக்கிறாங்க. அவர் ஜாமீனில் வெளிவந்திருக்கிறார். அதெல்லாம் மலேசியாவுடைய பத்திரிகையில் செய்தியாக பார்க்க முடியுது. 2024 இங்கே ஜாஃபர் சாதிக் அரெஸ்ட் ஆனார்ல, போதைப்பொருள் கடத்தல் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஜாஃபர் சாதிக்கோட இவருக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே மீடியாக்களில் செய்தி பரவ, அதெல்லாம் எனக்கு தொடர்பே கிடையாது, இப்படி என் மீது அவதூற பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்கிறார். இப்படி இவரை சுற்றி பல்வேறு பிரச்சனைகள் வந்து நடந்திருக்கு. அதுலேருந்து அவர் வந்து மீண்டு வந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இப்படியான பிரச்சனைகளை ஏற்கனவே சந்தித்தவருக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு போனோமா, உட்கார்ந்தோமா, விஜயை பார்த்தோமா, ரசித்தோமா அப்படின்னு சொல்லிட்டு நாடு திரும்பிடுங்க. நான் வந்து விஜய் போட்ட துண்டை போட்டுக்கிட்டு தாவேக்கா துண்டை போட்டுட்டு தான் வருவேன், நான் வந்து சிவப்பு மஞ்சள் கலர் போட்ட டிஷர்ட்டை தான் போட்டு போவேன், நான் அங்கே வந்துட்டு தடையை மீறுவேன், குழந்தையில உள்ளே கூட்டிகிட்டு போவேன்லாம் பிரச்சனை பண்ணிங்கன்னா நிகழ்ச்சி நடத்தக்கூடிய இவருக்கு தான் பிரச்சனை. பாவம் மனுஷன் ஏற்கனவே பல பிரச்சனைகளை செஞ்சுருக்கிறாரு, அவரை மறுபடியும் பிரச்சனைக்குள்ளே ஆளாக்கிறாதீங்க அப்படின்றதான்
என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா மலேசியாவில் தமிழர்கள்லாம் இருக்கிறாங்க, வேலைக்கு இங்கேருந்து உழைப்பதற்காக போயிருக்கிறாங்க. தமிழர்களே இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை அங்கே கிரியேட் பண்ணிடுறாங்க. தமிழர்களுடைய மானத்தை வாங்கிறாங்க. தமிழர்கள் நாகரிகமானவங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தினா நாகரிகமாக வந்து கலந்து கொண்டு போயிடுவாங்க அப்படின்ற பெயரை தயவு செஞ்சு மலேசியாவில் ஏற்படுத்தி கொடுங்க. அப்போ தான் தமிழர்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மரியாதை இருக்கும். இல்லைன்னா லோக்கல் மலாய் வந்து தமிழர்களை ரொம்ப மோசமான பார்வையில் பார்க்கக்கூடிய அளவுக்கு கரூர் சம்பவமாக எதுவும் பண்ணிட்டு போயிடாதீங்கப்பா. அப்போ விஜயுடைய ரசிகர்களுக்கு மலேசிய அரசாங்கம் போட்ட இந்த கண்டிஷன்லாம் பார்க்கும்போது ஒன்று மட்டும் மிக தெளிவாக இருக்குது. விஜய்க்கு நல்ல பெயர் என்பது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் இல்லை அப்படின்றது தான் ப்ரூவ் ஆகிருக்கு. ஏன்னா ரஜினி வந்து 2015 ஒரு நிகழ்ச்சி ஷூட்டிங்லாம் நடத்துகிறாங்கன்னு சொன்னால, அப்போலாம் கூட இவ்வளோ கண்டிஷன் போடல. ஏர்போர்ட்டில் இவ்வளோ பேர் தான் இருக்கணும், ஏர்போர்ட்டில் இவ்வளோ பேர் தாண்டி வரக்கூடாது அப்படின்லாம். ஆனால் இவருக்கு இவ்வளவு கண்டிஷனை போடுறாங்க அப்படின்னா விஜயுடைய அந்த கெப்பாசிட்டி என்னன்றது இன்னைக்கு உலக நாடுகள் மத்தியில் தெரிஞ்சு போச்சு. இவங்க பண்ணக்கூடிய இந்த பிஆர் ஒர்க், சீனாவுடைய டிராஃபிக் ஜாம், மலேசியா சிங்கப்பூர் பார்டரில் நடந்த விஷயங்கள், இதையெல்லாம் வந்து விஜய்க்கு நடந்ததாக காட்டி இவ்வளவு ஹைப் ஏற்றி இவ்வளவு விஷயங்களை பண்ணுவது ஏன் அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்களுமே திருந்தாத வேலையை பார்த்ததுனால தான் கரூர் மாதிரியான சம்பவம் நடந்துச்சு. இப்போ உங்களுக்கு தான் சினிமாவில் அடுத்து நடிக்க போகிற மாட்டாருன்னு சொல்லிட்டாரு. அதே வந்து உண்மையான தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். தோல்வி அடைஞ்ச பிறகு மறுபடியும் சினிமாவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜனநாயகன் படத்துடைய நடிகையை அதை சொன்னதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது உங்கள் அண்ணன் விஜய் வந்து மலேசியாவில் வர்றாரு அப்படின்னா கொண்டாடுங்க, போங்க, பாருங்கள். ஏன் இப்படியான பொய்களான பிரச்சாரங்களை பண்ணுறீங்க? அதை மலேசியா ரிப்போர்ட்லாம் பண்ணுவாங்களா? அங்கெல்லாம் வந்துட்டு ஃபேக் நியூஸ் எல்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணக்கூடிய பேஜஸ்லாம் இருக்குமா இல்லையா? நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு வந்து செக் பண்ணி இதெல்லாம் பொய் ஃபேக்குன்னு சொல்லி போட்டானா அசிங்கமாக இல்லையா? கொஞ்சம் கூட நாகரிகமாக நடக்கக்கூடிய வேலையே உங்களுக்கு இல்லவே இல்லையா அப்படின்ற கேள்வியை எல்லாருமே இன்னைக்கு கேட்கக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் தள்ளி இருக்கிறீங்க. மீண்டும் சொல்கிறேன், தமிழ்நாட்டு மானத்தை வாங்கிடாதீங்க. மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நெருக்கடி உருவாக்கி கொடுத்துடாதீங்க. போனமா வந்தமான்னு இருங்க. அவ்வளோதான். நன்றி.